நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாபடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனரவுக்கு கை கொடுக்க தயார், ஸ்ரீதரன் தெரிவிப்பு. முதன்முறையாக புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பிய பிரித்தானியா. அரியாலை கழிவு முகாமைத்துவ நிலையம் தொடர்பாக நல்லூர் தவிசாளர் மயூரன் அறிக்கை. தப்பியோடிய அசாத் மௌலானாவை தொடர்ந்த பிள்ளையான் சுரேஷ் சாலே தெரிவித்த திடுக்கிடும் தகவல். டக்ளஸ் கிஸ்புல்லாவுடன் தமிழரசு கட்சி இணைந்த பின் நேர்ந்த கதி. சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்த போக்குவரத்து பிரதி அமைச்சர். இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களின் விளைவாக 58 இராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது என இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தின் முன்னாள் தலைவர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். இந்த வார தொடக்கத்தில் கொழும்பில் நடந்த ஒரு நிகழ்வில் பேசிய அவர், ரோம் சட்டத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலும் கையெழுத்திடுவது இராணுவத்திற்கு மேலும் சிரமங்களை உருவாக்கும் என்றும் மகாநாமகேவா கூறியுள்ளார். பாலஸ்தீனம் குறித்து தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது ஐநாவில் ஒரு பரபரப்பான தலைப்பு. இலங்கை மற்ற நாடுகளுடன் சேர்ந்து அதை ஆதரிக்க விருப்பம் காட்டியது. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு நியூயோர்க்கில் ஐநா சபையில் உரையாற்றிய போது உலகத் தலைவர்கள் சபையை விட்டு வெளியேறியது மிகவும் அடையாளபூர்வமானது. மேலும் ஒரு நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்க ஐநா மனித உரிமைகள் அமைப்புக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இலங்கையின் இறையாண்மை அதன் அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள எந்த அரசாங்கமும் எந்த ஒரு சர்வதேச விசாரணைக்கும் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை. மேலும் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளது. இது அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்கள் இருவரையும் சர்வதேச வழக்கு தொடரும் எல்லைக்குள் கொண்டுவரும் ஒரு நடவடிக்கையாகும் என கூறியுள்ளார். இந்த நிலையில் பல்வேறு பயணத்தடைகளின் கீழ் உள்ள இலங்கை இராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் ஆயுத மோதலின் போது தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இதில் பொதுமக்கள் பகுதிகள் அல்லது மருத்துவமனைகள் மீது ஷெல் தாக்குதல்கள், சட்டத்திற்கு புறம்பான கொலைகள், சித்திரவதை, கட்டாயமாக காணாமல் போதல் ஆகியவை அடங்கும். சர்வதேசத்திற்கு பயணம் மேற்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்போது பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் இவ்வேளையில் வருகிற 12ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு பிரான்ஸ் பாரிஸில் பொதுமக்கள் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக அழைப்பு விடுத்துள்ளார். தன்னுடைய முகவழி புத்தக பதிவொன்றிலேயே அதற்கான அழைப்பினை விடுத்துள்ளார். அது மட்டுமல்லாது முகவழி புத்தகத்தில் இது தொடர்பாக ஒரு காணொளியினையும் பதிவு செய்துள்ளார். அந்த காணொளியில் மக்கள் எந்த கேள்விகளை கேட்டாலும் நான் அதற்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன். அதற்காக கூட்டத்தை குழப்புவதைப் போல் கேள்விகள் கேட்டால் அவர்கள் அங்கிருந்து அகற்றப்படுவார்கள். அது மட்டுமல்லாது இங்கு போலீஸ் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே விடுதலை புலிகள் அமைப்பினருடைய குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பிரதிபடுத்தும் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினருடைய கொடிகளையும் இங்கு கொண்டு வர வேண்டாம். நான் இன்றும் உணர்வுபூர்வமாகத்தான் இருக்கின்றேன். இப்படிப்பட்ட விடயங்களை கொண்டு வருகின்ற பொழுது எனக்கு இது தொடர்பாக வழக்குகள் போடப்படலாம். ஆகவே உணர்வுகள் மனதில் இருந்தால் சரி என்ற பொருள்பட அவர் தன்னுடைய காணொளியில் சில பதிவுகளை இட்டுள்ளார். போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர் என்று கூறக்கூடிய டக்ளஸ் தேவானந்தாவுடன் தமிழரசு கட்சி கூட்டிணைந்ததை எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், தமிழ் தேசிய அரசியல் என்பது வலியோடும் வேதனையோடும் உள்ளவர்களுக்குத்தான் புரியும். அதனை விடுத்து வேறொரு இடத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களுக்கு இது புரியாது. தனிநபர் புகழ்ச்சி பாடி தனிநபர் சொல்வதை கேட்டு நடந்தால் சில விடயங்களை சரி செய்ய முடியாது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிஸ்புல்லாவுடன் தமிழரசு கட்சியின் இணைவு மற்றும் கருணா பிள்ளையான் இணைவின் பின்னணி தொடர்பிலும் அவர் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டுள்ளார்.
அனுர அரசு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரசு, போதை வஸ்துக்களை கண்டுபிடிக்கிறது, நல்ல விடயங்களுக்கு நாங்களும் கை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பாரதிபுரம் சூசைப்பிள்ளை கடைச்சந்தியில் நடைபெற்ற போரின் போது உயிரிழந்த முதற் பெண் மாவீரர் மாலதியினுடைய 38வது நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றும் போது, சர்வதேச அரங்கிலே பேசப்படுகின்ற ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனுர அரசு ஒரு நியாயமான ஊழலுக்கு எதிரான அரசு என்பதோடு போதை வஸ்துக்களை கண்டுபிடிக்கின்றது. நல்ல விடயங்களுக்கு நாங்களும் கை கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ஆனாலும் தைரியமுள்ள அரசாக இருந்தால் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மேற்கொண்டு நிரூபிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவும் பிரான்சும் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் வகையில் செய்து கொண்டுள்ள ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் முதன்முறையாக 19 புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. பிரித்தானியாவும் பிரான்சும் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த புகலிட கோரிக்கையாளர்களை பிரான்சுக்கே திருப்பி அனுப்பும் வகையில் ஒன் இன் ஒன் அவுட் எனும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் பதிலாக பிரான்சிலிருந்து வரும் ஒரு புலம்பெயர்வோருக்கு பிரித்தானியா புகலிடம் அளிக்கும். ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு புலம்பெயர்ந்தோராக பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக ஒரு குழுவாக புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த வாரம் 2 விமானங்களில் 19 புலம்பெயர்ந்தோரை பிரித்தானியா பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக பிரித்தானியா உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன் தனித்தனியாக 7 பேர் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்துள்ளது. தப்பியோடிய அசாத் மௌலானாவை பற்றி தனியார் ஊடகம் ஒன்று தன்னுடைய அரசியல் நிகழ்ச்சியில் சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் கூறப்பட்டுள்ளதாவது, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் ஊடக செயலாளரான அசாத் மௌலானா இந்தியாவிற்கு தப்பி ஓடிய போதும் அவரை பிள்ளையான் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அத்துடன் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேஷ் சாலேவும் அசாத் மௌலானாவை பின்தொடர்ந்து சென்றதாக கூறப்படுகின்றது. உயிர்த்தனார் தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்டிருந்தமை தொடர்பில் அசாத் மௌலானா கூறிய காணொலி ஒன்று கடந்த காலங்களில் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த காணொலியில் இதற்கு நேரடி சாட்சியம் நான் தான் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்தனார் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் இந்த காணொலி முக்கிய திருப்பமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அந்த நிகழ்ச்சியில் அளாவலாவப்பட்டுள்ளது. 323 கொள்கலன்கள் சர்ச்சை தொடர்பான குற்றச்சாட்டுகளால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து ஆகிய விடைப்பிறப்புகள் அகற்றப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்க முன்வைத்த குற்றச்சாட்டை போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன கடுமையாக மறுத்துள்ளார். அமைச்சரவை மறுசீரமைப்பின் போது நகர அபிவிருத்தி அமைச்சு அவரின் கீழ் கொண்டுவரப்பட்டதால் மட்டுமே இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் திட்டப்படி நாடு முழுவதும் பல்நோக்கு போக்குவரத்து மையங்களை நிறுவ உள்ளதாகவும் இந்த முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களின் வெற்றிக்கு நகர அபிவிருத்தி இன்றியமையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் நகர அபிவிருத்தி விடயப்பிறப்பு போக்குவரத்து அமைச்சின் தற்போதைய இலக்குகளுடன் நெருங்கி தொடர்புடையதாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். தமது முழு வாழ்க்கையையும் பொது சேவைக்காக அர்ப்பணித்த பிமல் ரத்நாயக்க போன்ற ஒருவரை இந்த கொள்கலன் சர்ச்சை போன்ற சம்பவத்தின் மூலம் அச்சுறுத்த முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இத்தகைய நபர்கள் எங்களை புரிந்து கொள்வதில் தோல்வியடைந்துள்ளனர் என்பது தெளிவாகின்றது என்று பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இன மற்றும் மதப்பெயர்கள் அடையாளங்களை கொண்ட கட்சிகளை தடை செய்யுமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கொண்டு வந்திருந்த தனிநபர் பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் பெரும் வாதத்தை ஏற்படுத்தியது. அந்த முயற்சி தங்களின் கடும் எதிர்ப்பால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற பெயர்களை வைத்து இந்த கட்சிகள் இலங்கையில் பதிவில் இருக்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க பிரேரணை ஒன்றை இன்று கொண்டு வந்திருந்தார். குறித்த விவாதத்தின் பின்னர் கருத்து தெரிவித்த சாணக்கியன், இந்த பிரேரணைக்கு எதிராக இன்று என்னால் நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கடுமையான வாதங்களுக்கு மத்தியில் அந்த பிரேரணை முயற்சி முறியடிக்கப்பட்டது. இதற்கு எமக்கு பல கட்சிகள் ஆதரவு கிடைத்தது. 2009ஆம் ஆண்டளவில் இதே போன்ற காரணத்தை காட்டி இலங்கை தமிழரசுக் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற வழக்கு வைக்கப்பட்டது. அதனை எதிர்த்து எமது கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவினால் இந்த விடயம் கையாளப்பட்டு இதற்கான வழக்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் அதனை எதிர்த்து வாதிட்டு வெற்றிகரமாக நீதிமன்றத்தில் அந்த முயற்சியை முறியடித்தார் என தெரிவித்துள்ளார்.
இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவுக்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன மற்றும் மத அரசியல் அடையாளங்களை கொண்ட கட்சிகளை தடை செய்வதற்கான சட்டத்தை ஏற்றுவதற்கான நடவடிக்கை தடை செய்து நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாலும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் அதை திரும்பப் பெற கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அது மீளப் பெறப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்த பிரேரணைக்கு பின்னால் உள்ள தனது ஒரே நோக்கம் நாட்டில் இன மற்றும் மத நல்லிணக்கத்தை உறுதி செய்வதாகும் என ரவி கருணாநாயக்க எம்பி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை சமூகங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அத்தகைய பிரேரணை அல்லது சட்டத்தை செயற்படுத்தக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அரியாலை காரைமுனங்கு கழிவு முகாமைத்துவ நிலையம் தொடர்பாக நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, தற்போது ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் சமூக மட்டத்திலும் ஒரு பேசுபொருளாக அரியாலை காரைமுனங்கு கழிவு முகாமைத்துவ மையமும் அதில் சேகரிக்கப்படும் குப்பைகளும் மாறியுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது சொந்த மன எண்ணங்களை சிந்தனைகளை பொது கருத்துக்களாக சமூக வழியில் தெரிவித்து எதிர்மறையான கருத்துக்களை உருவாக்கி ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பிலான உண்மையான நிலைப்பாட்டினை மக்கள் மத்தியில் தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்களின் சபை என்ற அடிப்படையில் எமக்கு உண்டு என்பதனால் ஊடக அறிக்கை வெளியிடப்படுகின்றது. அரியாலை பிரதேச வாழ் மக்களால் குறித்த கழிவு முகாமைத்துவ நிலையம் அமைப்பதற்கு எதிராக நடத்தப்படும் அமைதி போராட்டங்களுக்கு நல்லூர் பிரதேச சபை மதிப்பளிக்கின்ற அதேவேளை மக்களின் மத்தியில் தவறாக சித்தரிக்கப்பட்ட விடயங்களை மக்களுக்கு தெளிவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிரதேச சபைக்கு உண்டு. உள்ளூராட்சி மன்றங்களின் மிக பிரதானமான செயற்பாடு கழிவகற்றல் முகாமைத்துவமாகும். அக்கழிவகற்றல் முகாமைத்துவத்தில் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டுமென்றும் மக்களின் சுகாதாரத்தினை பேணவும் பிரதேசத்தினை தூய்மையாக வைத்திருக்கவும் நல்லூர் பிரதேச சபை தன்னுடைய கழிவகற்றல் முகாமைத்துவத்தினை இன்று வரை சிறப்பாக செய்து வருகின்றது. குறித்த கழிவகற்றல் செயற்பாட்டின் வினைத்திறனை அதிகரிக்கும் வகையில் மற்றொரு மைல்கல்லாக இக்கழிவகற்றல் முகாமைத்துவ நிலையத்தினை அமைப்பதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த செயற்பாடுகளின் முதற்கட்டமாக பொருத்தமான ஒரு இடம் எமது பிரதேச சபையின் நியாயாதிக்கத்தினுள் தெரிவு செய்து தருமாறு கோரப்பட்டதற்கு அமைவாக நல்லூர் பிரதேச செயலகத்தினால் முறையாக குறித்த திட்டத்திற்கு காணி ஒதுக்கப்பட்டது. குறித்த காணியில் குறித்த கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகளினால் ஏதாவது சூழல் மாசடையும் நிலை ஏற்படுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக குறித்த செயற்திட்டம் தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையுடன் பிரஸ்தாபிக்கப்பட்டு மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதியும் பெறப்பட்டு அதன் பின்னரே பூர்வாங்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. குறித்த கழிவு முகாமைத்துவ நிலையம் என்பது ஒரு கழிவு சேகரிக்கும் குப்பை மேடாக உருவாக்கப்படக்கூடாது என்ற தூரநோக்கு சிந்தனையை அடிப்படையாக கொண்டே இச்செயற்திட்டம் பிரதேச சபையினால் ஆரம்பிக்கப்பட்டது. இங்கு இடம்பெறும் செயல்முறையானது பிரதேச வாழ் மக்களிடம் சேகரிக்கப்படும் கழிவுகளில் உக்கக்கூடிய மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த கழிவுகளை தவிர்த்து சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்ற உட்காத கழிவுகளை சேகரித்து அவற்றினை தரம் பிரித்து மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் கொள்கைகளுக்கு அமைவாக உரிய பொறிமுறைகள் வாயிலாக குறித்த கழிவு முகாமைத்துவ நிலையத்திலிருந்து நாளாந்தம் அகற்றுவதே இங்கு இடம்பெறப் போகின்ற பொறிமுறையாகும். இக்கழிவு முகாமைத்துவ நிலையத்தில் எந்த ஒரு காலப்பகுதியிலும் பெறப்படுகின்ற கழிவுப் பொருட்கள் தொடர்ச்சியாக சேமித்து வைக்கப்பட மாட்டாது. குறித்த விடயம் மக்கள் மத்தியில் சரியாக சென்றடையுமானால் எந்த ஒரு போராட்டத்தினையும் மக்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படாது. நல்லூர் பிரதேச சபை காரைமுனங்கு கழிவு முகாமைத்துவ மத்திய நிலையத்தினை குப்பைகளை கொட்டி அதனை குப்பை மேடாக மாற்றுகின்ற செயற்பாட்டினை ஒருபோதும் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. மேலும் மக்களின் தெளிவுபடுத்தலுக்காக குறித்த இத்திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கையாக இக்கழிவு முகாமைத்துவ நிலையத்தில் சேகரிக்கப்படும் அனைத்து பிளாஸ்டிக் பொலித்தீன் கண்ணாடி கழிவுகள் இவ்வாறான கழிவுகளை பாரிய அளவில் மீள் சுழற்சி செய்கின்ற நிறுவனத்திற்கு வழங்குவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கான ஏற்பாடுகளும் துரித கதியில் இடம்பெற்று வருகின்றது. குறித்த இச்செயற்திட்டத்தின் மூன்றாவது கட்டமாக மேலத்தேச நாடுகளில் இவ்வாறான கழிவுப் பொருட்களினை பாரிய அளவில் மீள் சுழற்சி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் இயந்திரங்களைப் போன்ற உரிய அமைச்சுக்களின் ஊடாக கொள்வனவு செய்து இந்த நிலையத்தில் பொருத்தி ஒரு நவீன கழிவு முகாமைத்துவ மையமாக இதனை உருவாக்குவதற்குரிய பணிகளும் தற்போது எம்மால் முன்னெடுக்க தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கழிவு முகாமைத்துவ நிலையத்தில் முதற்கட்டமாக 20க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் குறித்த அரியாலை பிரதேசத்திலிருந்து உள்வாங்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து இயந்திர சாதனங்கள் பொருத்தப்பட்ட அப்பகுதியிலிருந்து இன்னும் பல இப்பிரதேச மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்கான பேரணியும் இச்செயற்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமைக்கான காரணம் அப்பிரதேச கழிவு முகாமைத்துவ நிலையத்தில் அப்போதையைச் சேர்ந்தவர்களை வேலைக்கு உள்வாங்கும் போது சூழல் பாதுகாப்பு என்ற விடயத்தில் முனைப்பாக இருக்கும் மக்கள் குறித்த செயற்திட்டத்தினை சிறப்பாக செயற்படுத்தி அப்பிரதேசத்தினை தூய பிரதேசமாக வைத்திருப்பார்கள் என்ற தொலைநோக்கு பார்வையினாலேயே ஆகும். மேலும் கழிவகற்றல் நிலையம் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் எதுவித தயக்கமுமின்றி நேரடியாக பிரதேச சபையினை அணுகி தெளிவுபடுத்தல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என இத்தால் தெரிவித்துக் கொள்கின்றோம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னா பொடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.